பயமில்லாதது போல் துணிச்சலாய் நடிப்பதும் ஒருவித பயமே. இவளுக்கு பயம் என்பது ஒரு நோய். அந்த நோயே இவளுக்கு நண்பன். அனுதினமும் கற்பனை கொண்டு இல்லாததை இருப்பதாய் எண்ணி மிகைப்படுத்தி உயிர் வாழ்கிறாள். பேய் என்பது வெறும் மனப்பிரமை. அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய். பேய் என்று எண்ணிக்கொண்டால் அசையும் மரக்கிளையை பார்த்தாலும் விகாரமாய்த்தான் தோன்றும். கட்டும் சேலையை முள் தைத்தாலும் பேய் பிடித்து இழுப்பதாய்த்தான் எண்ணத் தோன்றும். பயத்தை விட்டொழித்தால் உலகமே நம் உள்ளங்கையில். பயம் ஒளிந்தால் உலகமே சொர்க்கவாசல். பயம் கொண்டால் சொர்க்கமும் நரகம்தான். பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வே மாயம், அதில் மீண்டும் ஒரு திகில் மர்மம். பாகம் 2. என்னால் இனி உனக்கு நிம்மதி இல்லை. என்ன திடீர்னு வாந்தி வர மாதிரி இருக்கு? கால் சத்தம் கேக்குது. யாரு? யாருங்க? யாரு? என் கண்ணாடி, என் கண்ணாடி, என் கண்ணாடி. வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. நானே பயம். வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ நம்பி நம்பி என்றுமே வெம்பி விடாதே. நீ வசமா சிக்கணும் தாண்டா கண்ணு தெரியாத விளாட்ட நடிச்ச. ஏண்டா நாயே, என்னையாடா பின்தொடர்ற? யாருன்னு நினைச்ச? நான் பயப்படுற வரைக்கும் தாண்டா நீ நெருங்க முடியும். இன்னையோட நீ சமாதிதான். யாரு? யாரது? மறுபடி பயந்துட்டீ. யாருன்னு கேக்குறேன்ல? நான் கேக்குறது காதுல விழல. யாருன்னு சொல்லு. ஏய், யாரு? சொல்றா. மறுபடியும் நீ என்ன ஏமாத்தலாம் நினைச்சியா? அப்ப அங்க இருக்கிறது யாரு? தானும் பயம். என்னை நீ விடும் வரை உன்னை நான் விடப் போவதில்லை. அச்சம் என்பது ஒருவித மனநோய். அச்சம் இருப்பின் சுற்றம் பொய்யாக தோன்றும். பயம் கொண்டால் அந்த பயம் நம்மை விடாமல் தொடரும். பயத்தை கொன்றால் சகலமும் இன்பமுறும். பலமான இதயம் இருந்தால் அந்த பயம் அரண்டோடும். நம்பிக்கை என்பது பயத்தின் எதிரி. பயம் வாழ்க்கையின் விரோதி. பயம் அன்பை கெடுக்கும், அழகை தடுக்கும். எனவே பலத்தை திரட்டி, பயத்தை விரட்டி, அன்பை கூட்டி, தனிமையை ஓட்டி இன்பம் காண்போமாக. பயம் பயம் பயம். பயம் கடந்தால் எல்லாம் கடவுள் மயம்.